அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்ம இடத்திலே கொண்டு வருகிறேன். 2 கொரிந்தியர் 9:8 பாருங்களேன். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தரை குறித்து அருமையான வசனம் பாருங்க. நம்ம வாழ்க்கைக்கான தேவ திட்டத்தை குறித்த ஒரு நல்ல வசனமும் கூட சொல்லலாம். என்ன போட்டிருக்கு? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாய். சம்பூரணம் அப்ப எப்பயுமே நான் நல்லா இருக்கணும், எல்லாவற்றிலும் நல்லா இருக்கணும். இந்த விதத்துல எனக்கு குறை இருக்குன்னே இல்லை, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், திருப்தியா இருக்கிறேன், செழிப்பா இருக்கிறேன். அதுதான் அர்த்தம். அப்ப எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூரணமா இருக்க. அடுத்து சகலவித நற்கிரிகளிலும் பெருகுக. இப்ப ஏன் சம்பூரணம் இருக்கு, ஏன் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா, நற்கிரியைகளில் பெருக. நற்கிரியைகள் செய்கிறதுல பெருக, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அப்ப நீங்க கஷ்டப்படுறதுக்கு அழைக்கப்படல, நீங்க ஏதோ ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ அழைக்கப்படல, நீங்க அசாதாரணமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கீங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுக. அப்படின்னா என்னன்னா, நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு. என்ன பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கறதுல இருந்து, பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறது இருந்து, ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தை உயரத்துல இருந்து, சகலவித நற்கிரியைகளிலும் பெருக. ஆமென். அப்ப எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூரணமா இருப்பீங்க, சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுவீங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறதா? உங்களிடத்தில் தேவன் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்ப அதுக்கு தேவையான கிரேஸ் அதை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அப்ப நீங்க நான் சொல்றேன், என்னங்க இவ்வளவு சொல்றீங்க, ஆனா என் வாழ்க்கை அப்படி இல்லைன்னா, உங்களை சார்ந்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆனா அவருடைய கிருபையை சார்ந்து வாழ்ந்தா, அவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி அவர் கிருபையை சார்ந்து வாழ்ந்தா, சகலவித கிருபையும் கொடுத்து நம்மை எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்க செய்வார். அவர் சகல கிருபையும் நமக்கு கொடுத்து சகலவித நற்கிரியைகளிலும் பெருக செய்வார். அவர் தமது கிருபையை ஏராளம் தாராளமாய் கொடுத்து அவரை பிரதிபலிக்கும்படியாய் செய்வார். நற்கிரியைகளை செய்வதன் மூலமாய் தேவன் நல்லவர் என்பதை நாம் இந்த பூமிக்கு சொல்லுகிறோம், வெளிப்படுத்துகிறோம். சகலவித வாழ்க்கையின் சகலவிதமான ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறதுனால் ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் சகல விதத்திலும் ஆசீர்வதிப்பார், எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூரணமடைய செய்வார் என்பதை இருளில் வாழ்கிற ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். எனவே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள், சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுவீர்கள், தேவனை சார்ந்து வாழ்வீர்கள். அவர் தமது கிருபையை ஏராளம் தாராளமாய் அளிப்பார். அவர் வல்லவராயிருக்கிறார். வல்லமையான காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.